பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தினம் ஒரு தீர்க்க தரிசனம் என்கிற தேவனுடைய வார்த்தைக்கு உங்களை வரவேற்கிறோம். தீர்க்க தரிசனம் என்பது தேவ ஆவியால் அருளப்பட்ட அவருடைய வாக்குத்தத்தமான வார்த்தைகள் மாத்திரமே. இந்த நாளுக்குரிய தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை வாசித்து நாம் செபிக்கலாம். மல்கியா 4வது அதிகாரம் 2வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆனாலும் என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல் வளருவீர்கள். ஆமென். பிரைஸ் காட். இந்த நாளுக்கு தேவன் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான வார்த்தை, நீங்கள் கொழுத்த கன்றுகளைப் போல் வளருவீர்கள் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். இந்த சத்தத்தை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான ரேமா வார்த்தை, நீங்கள் கொழுத்த கன்றுகளைப் போல் வளருவீர்கள். Praise God. Hallelujah. சோத்திரம். நீங்களும் நானும் அவருடைய செட்டைகளின் நிழலில் இருக்கும் பொழுது, நீங்களும் நானும் அவருக்கு பயந்திருக்கும் பொழுது, இந்த வார்த்தை அப்படித்தான் சொல்லி இருக்கிறது, எனக்கு பயந்திருக்கிறவர்கள் மேல நீதியின் சூரியன் உதிக்கும், அவருடைய செட்டைகளின் கீழ் இருக்கும் பொழுது நான் கொழுத்த கன்றுகளைப் போல் வளருவேன். கொழுத்த அப்படிங்கிற வார்த்தைக்கு சோத்திரம் சரியான ஒரு பெரிய வார்த்தை என்ன அப்படின்னா ஆசீர்வாதம், செழிப்பு. சோத்திரம். நான் உன்னை செழிப்பா நடத்துவேன். நீ கொழுத்த கன்றுகளை போல இருப்ப. சோத்திரம். நீ காய்ந்து போன நிலம் போல அல்ல, ஒல்லியா இருக்கிற ஒரு சாதாரண வியாதிப்பட்டவன் போல அல்ல. நான் உன்னை கொழுத்த கன்றுகளை போய் வளர வைப்பேன். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமேன்னு சொல்றீங்க? நீங்க நம்புங்க. சோத்திரம். ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, சோத்திரம், நீ எப்பயுமே செழிப்பாய் இருப்ப, நீ எப்பயுமே கொழுத்த கன்றுகளாய் இருப்ப. சோத்திரம். இந்த பற்றாக்குறைவுகள், வறட்சி, குறைவு, இந்த நிலைமையே வாழ்க்கையில வராது. இதைத்தான் ஆண்டவர் என்கிட்ட சொல்ற வார்த்தை. சோத்திரம். என்னுடைய வாழ்க்கையில குறைவுகள் வராது. காரணம், நான் அவருடைய செட்டைகளின் கீழே இருக்கிறேன். சோத்திரம். ஒரு கொழுத்த நிலைமை, ஒரு கொழுத்த கன்றுகள், ஸ்தோத்திரம், அது எவ்வளவு பசுமையும் புஷ்டியுமா இருக்குமோ அப்படிப்பட்ட ஒரு செழிப்பை கர்த்தர் எனக்கு தரப்போகிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமேன்னு சொல்றீங்க? நான் சொல்லுகிறேன், உங்க பொருளாதாரத்துல காஞ்சு போன நிலைமையில இருக்கிறீங்களா? நிறைய கடன் பிரச்சனை, சுற்றிலும் கடன், இந்த கடனை வாங்கி அதுல செலுத்த, அந்த கடன் வாங்கி இதுல செலுத்த, நிறைய கடன் பிரச்சனையில இருக்கிறீங்களா? சோத்திரம். காய்ந்து போன நிலைமை உங்க வாழ்க்கை, உங்க கையின் பிரயாசம் காய்ந்து போன நிலைமையில இருக்குதா? ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்லுகிறார், கொழுத்த கன்றுகளை போல நான் உங்களை வளர செய்வேன். பிரைஸ் காட். எந்த இடத்துல காஞ்சு போன நிலைமையில, வறண்டு போன நிலைமை, சரீரம், நிறைய பேரு சரீரத்திலேயே வளர்ச்சி இல்லாம இருப்பாங்க. இந்த கேன்சர், இந்த சுகர், இப்படிப்பட்ட பெரிய வியாதி எல்லாம் வந்துச்சுன்னா அவங்க சரீரமே ரொம்ப ஒல்லியா, ரொம்ப ஒரு மாதிரி பலவீனப்பட்டது அப்படியே தெரியும். ஒருவேளை அப்படிப்பட்டவங்களுக்கு எல்லாம் எழுத்தின் பிரகாரம் அப்படியே கர்த்தர் இந்த வார்த்தையை தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறார், உங்க வியாதியை கர்த்தர் மாற்ற போகிறார். நீங்கள் மறுபடியும் கொழுத்த கன்றுகளாய் வளர போகிறீர்கள். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமேன்னு சொல்றீங்க? அவர் எனக்கு கொழுமையின் செழிப்பை தருகிறவர். சோத்திரம். ஒரு கொழுமையான செழிப்பை ஆண்டவர் எனக்கும் என் குடும்பத்திற்கும் நிறைவாய் தந்து என்னை ஆசீர்வதிக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். சோத்திரம். இந்த குறைவு, வறட்சி, சோத்திரம், வறண்டு போன நிலைமை, இந்த நிலைமையை கர்த்தர் மாற்றி போடுவேன்னு வாக்குத்தத்தம் பண்ணுறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமேன்னு சொல்றீங்க? தோத்திரம். நான் கொழுத்த கன்றுகளை போல் வளருவேன். இந்த வார்த்தையை அறிக்கை செய்யுங்க. நானும் என் குடும்பமும் என் பிள்ளைகளும் கொழுத்த கன்றுகளாய் அவருக்காய் வளருவோம். சோத்திரம். எங்க வாழ்க்கை செழிப்பா தான் இருக்கும், எங்க வாழ்க்கை ஐஸ்வர்யமா தான் இருக்கும், எங்க வாழ்க்கை மேலதான் இருக்கும், கீழே இருக்காது. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நம்புங்க, அறிக்கை செய்யுங்க. ஸ்தோத்திரம். நாங்க கீழே இருக்க மாட்டோம், நாங்க வறண்டு போன நிலைமையில இருக்க மாட்டோம், நாங்க வறட்சியில இருக்க மாட்டோம். கர்த்தர் எங்களை கொழுத்த கன்றுகளை போல் மாற்றுவார். ஆமென். ஹல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், இப்பொழுது இருக்கிற சூழ்நிலையை பார்க்காதீங்க. இப்ப என் வாழ்க்கை பஞ்சமா தான் இருக்கும், ஆனா கர்த்தர் எனக்காய் யோசேப்பை அங்கே வைத்திருக்கிறார். சோத்திரம். என் வறட்சியை மாற்றக்கூடிய யோசேப்பை கர்த்தர் அங்கே எனக்கு முன்னே அனுப்பி இருக்கிறார். இது யோசேப்பு சொன்ன வார்த்தை. பின்னாடி நான் உங்களை எல்லாம் காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஆண்டவர் என்னை முன்கூட்டியே அங்க அனுப்பி இருக்கிறார். சோத்திரம். அவர் விரும்புகிற காரியம் நாம் பஞ்சத்துல சிக்க கூடாது. Praise God. நீங்கள் நம்புங்கள், நீங்கள் பஞ்சத்தில் சிக்க மாட்டீங்க. ஒரு கொழுமையின் ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். Praise God. Hallelujah. எகிப்தில் இருக்கிற எல்லா அடிமைத்தனத்தை மாற்றுவதற்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு கொழுமையின் செழிப்பை கர்த்தர் வைத்திருந்தார். கானான் தேசம் முழுவதும் பாலும் தேன்
ஸ்தோத்திரம். இது எல்லாமே கொழுத்து போன ஒரு நிலைமை. ஸ்தோத்திரம். என் ஆசீர்வாதம் எப்பயுமே கொழுமையின் செழிப்பாயிருக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென் சொல்லி கர்த்தரை மையப்படுத்துங்க. இதுவரை இல்லாத ஒரு செழிப்பை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். இதுவரை பார்க்காத ஒரு செழிப்பு உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் இந்த நாட்களில் சந்திக்க போகிறது. Praise God, hallelujah. நம்புங்கள், நாங்கள் கொழுத்த கன்றுகளை போல் வளரப் போகிறோம். அறிக்கை செய்யுங்க, நான் என் குடும்பமும் கொழுத்த கன்றுகளாய் வளரப் போகிறோம். இப்பொழுது இருக்கிற வறட்சி, இப்பொழுது இருக்கிற பஞ்சம், இப்பொழுது இருக்கிற குறைவை ஆண்டவர் மாற்றிவிட்டு கொழுமையின் செழிப்பை கர்த்தர் எனக்கு தரப்போகிறார். எத்தனை பேர் பெற்றுக்கொள்வதற்கு ரெடியா இருக்கிறீங்க? சோத்திரம். உங்க வறட்சியும் பஞ்சமும் விலக போகிறது. சோத்திரம். அந்த நிழல் எல்லாம் விலக போகிறது. அந்த நிழல் விலக போகிறது. கர்த்தர் கொழுமையின் செழிப்பை கர்த்தர் தரப்போகிறார். ஒண்ணு அவருடைய செட்டைகளுக்குள்ள வந்துருங்க. நல்ல ஜெபம் பண்ணுங்க. அவருக்கு பயப்படுங்க. அவருடைய செட்டைகளுக்கு கீழே வந்துருங்க. கொழுமையின் செழிப்பை நீங்கள் அனுபவிப்பீர்கள். ஆமென். பிரைஸ் தி லார்ட். கண்களை மூடி இந்த வார்த்தையை சுதந்தரித்து ஜெபிப்போம். எஸ் லார்ட், இன் ஜீசஸ் நேம். இந்த வார்த்தையை கேட்கிறேன். ஜனங்கள் ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறப்பா. ஒவ்வொரு மேல கர்த்தருடைய வல்லமை இறங்கி வரட்டும். அவர்கள் அனுபவிக்கிற ஆண்டவரே பஞ்சம் விலகுவதாக, பற்றாக்குறைவு விலகுவதாக, வறட்சி விலகுவதாக, அந்த வறண்டு போன நிலமோ இயேசுவின் நாமத்தினால் அவர்களை விட்டு வெளியேறுவதாக, ஒரு கொழுமையின் செழிப்பை கர்த்தர் தருவீராக. எஸ் லார்ட், எஸ் லார்ட். என் ஜனங்கள் கொழுத்த கன்றுகளாய் தேசத்தில் செழிப்பாயிருப்பார்களாக. வார்த்தை அப்படியே செய்யட்டும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள். ஸ்தோத்திரம். பஞ்சமும் வறட்சியும் பற்றாக்குறைவும் மாறப்போகிறது. ஒரு கொழுமையின் செழிப்பை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். God bless you.